வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தாவேகாவின் தலைவர் நாளை டெல்லி விரைகிறார். கரூர்ல 41 பேர் இறந்த அந்த வழக்கு இருக்குல்லங்க, அந்த வழக்குக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நாளைக்கு தாவேகா தலைவரை டெல்லிக்கு வர சொல்லி இருக்கிறாங்க. இவரு நான் வரமாட்டேன், போமாட்டேன், யார கண்டு எனக்கு பயமெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. பயமே என்ன பார்த்தா பயந்து போயிரும் அப்படின்னு பஞ்ச் டைலாக் வேணா பேசலாம். ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டா குனிஞ்சுக்கிட்டே போய் குனிஞ்சுக்கிட்டே வரணும். கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாதுங்க, சிபிஐ சம்மன் கொடுத்துருக்குங்க, அதுக்கு வேணா போலாம். என்னன்னே தெரியலங்க. ஆனா இந்தியாவிலதான் இப்படி ஒரு அதிசயம் நடக்கும். சிபிஐ அப்படிங்கிறது ஒரு தனி அமைப்பு, இண்டிபெண்டன்ட் பாடி. சென்சார் போர்டு அப்படிங்கிறது ஒரு தனி அமைப்பு, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இந்த ரெண்டு அமைப்பும் தான் பிஜேபிக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைய ரொம்ப அழகா நடத்தி கொடுப்பாங்க. ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிபிகேட் தீர்ப்பை தள்ளி வைக்கிறவங்க என்ன அவசரம், கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடியட்டும். அப்புறம் கரூர் விஷயங்க, அந்த 41 பேர் இருந்தது ஜனவரி மாசத்துல என்கொயரி பண்ணது, அதுக்கப்புறம் நாங்க மறந்துட்டோம்ங்க. பொங்கலுக்கு முன்னாடி ஒரு தடவை கூப்பிட்டோங்க, அப்புறம் பொங்கல் லீவு கேட்டாரு, பொங்கலெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் வந்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் எதுக்கு அதை பண்ணணும்னு எங்களுக்கு ஞாபகம் இல்ல, இனி கூப்பிடணுங்கிற ஞாபகமும் எங்களுக்கு இல்ல. அதனாலதான் உடனடியா கூட்டணி பேச்சு கூப்பிட்டு அமைச்சிருக்கோம், கூப்பிட்டு அனுப்பியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச நியூஸின் படி, வந்த நியூஸின் படி, எனக்கு இருக்கிற அறிவின் படி, இந்த சிபிஐயோட டைரக்டரும் சென்சார் போர்டோட டைரக்டரும் పవన్ కళ్యాణ్ தான் நினைக்கிறேன். విజయ్ నేను చూడు, నేను అన్నగారే చూడు, నేను అన్నగారు చిరంజీవి గారు తని కచ్చి ఆరంభించారు, ప్రజారాజ్య కచ్చి బిఆర్కే. ఆ కచ్చిలో 25 எம்எல்ஏக்கள் ரெண்டி, வேற ஒன்னும் பண்ண முடியல, அது போச்சு நொண்டி. நேரா கொண்டு போய் காங்கிரஸ் கூட கட்டக்கால கொடுத்து சேர்த்துக்கிட்டார். தம்பிகாரு மனைய சூடு. இப்பளு ஆந்திராவின் டெபுட்டி சிஎம்லு మన పని என்னன்னு தெரியுமா நாக்கு? படிக்கட்ட கழுவணும், கோவில கூட்டணும், அப்படியே கோவில சுத்தி 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 வந்து சனாதன தர்மா. Even my wife is Christian, even though I identifying the Christian marriage, that's not a problem. ஆந்திராவின் டெப்டி சிஎம்லு நான் have lot of workலு. அதனாலதான் விஜய் காருலு ரெண்டக 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 ராரா கூட்டணிக்கு ராரா. பிஜேபிலு ஏடிஎம்கேலு கூட்டணி சேர்ந்தா டெபுட்டி சிஎம்லு ராரா கூட்டணிக்கு ராரா. இப்படியாக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நாளை நடத்துவதற்காக நாளைக்கு விஜய்க்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு நமக்கு கவலை இல்ல, அவர் பாத்துக்குவாரு. அவருக்கும் கவலை இல்ல, அவருக்கு என்ன அப்பாயின்மெண்ட் இருக்க போகுது. காலையில 4 மணிக்கு கோழி கூப்பிடு போது எந்திரிச்சுட்டு பாத்ரூம் போய் பல்ல விளக்கி குளிச்சு வெளியே வர வரைக்கும் பாலிமர் சேனலும் புதிய தலைமுறை சேனலும் லைவ போட்டுக்கிட்டே இருக்கும். சிபிஐ அழைப்பை ஏற்ற கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த கிளம்பி விட்டார், கேட்டிடம் சென்று விட்டார் தலைவர், தாவேகா தலைவர். இப்ப கேட்டின் வெளியே வண்டி வந்து வாதபுரம் திரும்பி விட்டது. பிரேக்கிங், கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த தாவேகா தலைவர் டெல்லி விரைகிறார். சாரி, சிபிஐ கூட பேச்சுவார்த்தை நடத்த. அதுக்கப்புறம் மவுண்ட் ரோடு ஏறிட்டாரு, கத்திப்பாறை மேம்பாலம் வந்துட்டாரு, அங்க வந்துட்டாரு, இங்க வந்துட்டாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, இங்க ஜன்னலை திறந்தாரு, ஜன்னலை க்ளோஸ் பண்ணாருன்னு நாளைக்கு பூரா லைவ் தான். சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து பிளைட் ஏறி விட்டார், டெல்லி ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கி விட்டார். அவர் அங்கிருந்து கார் பிடிச்சு போறாரு, எங்க போறாரு, யார்கிட்ட போறாரு, என்ன பேசினாரு, என்னென்ன பேசியிருப்பாரு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு லைவா வந்துடும். பேசுறதெல்லாம் வராது, போறது மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு விஜய் சொல்லுவாரு, இங்க 2 பேத்துக்கு தான் போட்டி, ஒண்ணு சங்கீதாக்கு, இன்னொன்னு திரிசாக்கு. ஐயோ அதெல்லாம் வருது இல்லைங்க, அதை பத்தி கவலைப்பட்டு நீங்க ஹர்ட் ஆயிக்காதீங்க, எனக்கும் ஹர்ட் ஆகும், அதை நான் பாத்துக்கிறேன். அந்த அளவுக்கு வருத்துல நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை பத்தி பேசிடுவோம். நம்முடைய அழைப்பை ஏற்று கூட்டணிக்கு சில பேர் வரலாம் இல்லையா? அப்படி நேர்மையாக வருவதற்கு பயந்து சிபிஐ மூலம் சம்மன் அனுப்பலாம் இல்லையா? சம்மனை கேட்டு நம்மளும் போகலாம் இல்லையா? போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் இல்லையா? அப்படி கூட்டணிக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க கிட்ட நானும் டெபுட்டி சிஎம் போஸ்ட் வாங்கலாம் இல்லையா? அப்படி டெபுட்டி சிஎம்மா நான் போயிட்டாலும் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஏன்னா மகளிர் நலத்துறை அப்படிங்கிற துறைய என் கட்டுப்பாட்டுலதான் வச்சுக்க போறேன். சிஎம் போஸ்டா வேணாம்,
டெபுட்டி சிஎம் போஸ்டா இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா மகளிர் நலத்துறை எனக்கு மட்டும்தான். ஏன்னா 7ஆம் தேதி நான் வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கனா மீற மாட்டேன். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஓசி பஸ் கொடுக்க மாட்டேன், உரிமை பேருந்து தான் கொடுப்பேன். என்னோட நிர்வாகியே ஐஆர்எஸ்ஏ அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்னா அவரை செருப்புல அடிப்பேன். இது மகளிர் நலனுக்காக, உங்களுக்காக, உங்கள் முன்னேற்றத்துக்காக. அந்த வார்த்தை இல்லாத சங்கீதா கேச ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்காக. அட நீங்கெல்லாம் ஹர்ட் ஆகுறீங்களே, நீங்கெல்லாம் ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக, தீய சக்தி திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றுவதற்காக பாசிச சக்தியோடு உங்கள் அண்ணன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போகிறார். அண்ணன் எப்படி வார்த்தை இல்லாத விஷயத்த ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னனோ, அதே மாதிரி கூட்டணி கட்சி விஷயத்தையும் நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அண்ணன் பண்ணதெல்லாம் உங்களோட நல்லதுக்காக நினைச்சுக்கோங்க. பிகாஸ் அதுதான் உங்க எல்லாத்துக்கும் நல்லது. ஏன்னா எங்களுக்கு தானே தெரியும் எங்க பேசணும், எப்படி பேசணும், என்ன பேசணும்னு. ஒரு பேசாம விட்டாலும் என்னன்னு பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும். பாருங்க, குப்பை படம், சனநாயக படம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா விட மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அவைய கூடயேதான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து போயிட்டு இருக்கு. சிபிஐ பாருங்க, அந்த 41 பேர் செத்து போனதுக்கு அவையிலே ஆறுதலை வாங்கிட்டு போயிட்டாவ. அந்த மகாபலிபுரம் நட்சத்திர விடுதியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஆறுதல் விழாவும் நடைபெற்றது. நமக்கு மகாபலிபுரம் மட்டும்தான் பக்காவா செட் ஆகுது. அது ஆறுதல் கூட்டமா இருந்தாலும் சரி, ஆட்டம் பாட்டமா இருந்தாலும் சரி, அது மங்காத கூட்டமா இருந்தாலும் சரி, மகளிர் கூட்டமா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன, போறோம் சேஃப்டியா ஏசில உட்கார்ந்து இருக்கிறோம், கிளம்பி வரோம். எந்த தற்கொலை கூட்டமும் அந்த ஹோட்டலுக்குள்ள எந்த வழியாவும் ஏறி வந்துடக்கூடாது. ஏன்னா அது அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். அதனாலதான் உங்க விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போறேன். டெல்லியில இருந்து வரப்ப என்டிஏ கூட்டணி அதிமுக கூட தாவேகா சேர்ந்திருக்கும் அப்படின்னு, அது அதிமுக கூட இருக்கா, பாஜக கூட இருக்கா, இல்ல தாவேகா தனியாவே நிக்க போகுதா அப்படிங்கறத பத்தியும் நமக்கு தெரியாது. ஆனா சிபிஐ டைரக்டரும் அந்த சென்சார் போர்டு டைரக்டரும் ஆந்திரா டெபுட்டி சிஎம் மூலியமா ரொம்ப அழகா விஷயத்த நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எப்படி நடக்க போகுது, என்னவா நடக்க போகுது அப்படின்னு நம்ம விளாவரியா சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னும் அது நடந்து சிபிஐ ஒரு நாளும் நாங்க விஜய் கிட்ட இதுதாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. விஜய் ஒரு நாளும் அதை சொல்லிடவும் முடியாது. இப்படி என்ன பேசுறாங்கன்னு அவங்களே பேசாத போது நாம என்னத்த பேசுறதுன்னு பேசாம இருக்கலாம்னு நினைச்சா, சேனல் பேரு எனவே பேசுவோம்னு வச்சதுனாலயே பேச வேண்டியதா போச்சு. பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.